வணக்கம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒரு பெரிய கேப் அப் இருந்தது. அந்த கேப் அப் அப்புறம் தொடர்ந்து ஒரு லோயர் லோ பிரேக் பண்ணி மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. இதுல ஆகஸ்ட் 3லேருந்து ஒரு சேஞ்சஸ் செபி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. க்ளோசிங் ஆக்ஷன் செஷன். அதுல இருந்தே மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பர் வீக் வந்து ரொம்ப கம்மியா இருந்தாலும், லோயர் வீக் வந்து ரொம்ப அதிகமா ஃபார்ம் ஆயிருந்தது. அதுக்கு ஒரு காரணம் கேஷ். ஸோ இப்போ இந்த க்ளோசிங் ஆப்ஷன் செஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு பெரிய ஃபால்ல இருந்தாலும் க்ளோசிங்ல ரெக்கவர் ஆகி முடியுது. மோஸ்ட் ஆஃப் த க்ளோசிங் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி க்ளோஸ் ஆகிறத நம்ம பார்த்தோம். ஆனால் ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து தொடர்ந்து லோயர் லோ உடைச்சு இறங்கிட்டு இருக்கு. இது இன்னொரு பக்கம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பனிங் வந்து ஒரு ஸ்மால் கேப் டவுன், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 110 பாயிண்ட்டுக்குள்ள தான் மார்க்கெட்டோட டைரக்ஷன். இன்னைக்கு டே ஹைக்கும் டே லோக்கும் பெரிய ரேஞ்ச் இல்லை. ஆனால் பேங்க் நிஃப்டியில் ஒரு 600 பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு வாலட்டிலிட்டி இருந்தது டே ஹைக்கும் டே லோக்கும். லாஸ்ட் வீக் 0.83% நிஃப்டி இறங்கி இருந்தது. இந்த வீக்கோட ஓப்பனிங்லேயே மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லைட் டவுனில் ஓப்பன் ஆகி க்ளோசிங்கில் பெரிய சேஞ்சஸ் இல்லாமல் ஒரு ஸ்மால் ஃபாலோட இல்லை ஒரு ஸ்மால் நம்பர்ஸ் இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, என்னென்ன சேஞ்சஸ், ஆகஸ்ட் 15 மோடியோட ஸ்பீச் மார்க்கெட்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, இன்னைக்கு எந்த செக்டாரில் அதிகமான ஃபோக்கஸ் இன்வெஸ்டர் சைட்ல இருந்து இருந்தது, இதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓவரால் இந்த வீக்கில் மார்க்கெட் எப்படி டைரக்ஷன் இருக்க எதிர்பார்க்கலாம். அதாவது லாஸ்ட் வீக் டவுனில் க்ளோஸ் ஆன மார்க்கெட் ஓவரால் வீக்கில் இந்த வாரம் பாசிட்டிவாக ரெக்கவர் ஆகி க்ளோஸ் ஆகுமா அப்படின்றதையும் இப்போ பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட ஃப்ரீ ட்ரைனிங் செஷன் சென்னை தாம்பரமில் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ஒர்க் ஷாப் நடக்குது. ஆகஸ்ட் 22 சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரெண்டாவது, என்னோட டெலகிராம் சேனலில் மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் இதெல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் வந்து ஒரு வீக்னஸ் இருந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஸ்மால் ரெக்கவரியோட க்ளோஸ் ஆச்சு. ஓவரால் நிஃப்டி இன்னைக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட நியூட்ரல் வந்தாலும் பெரிய அளவுக்கு சர்வைவ் ஆகலை. இன்னைக்கு க்ளோசிங் 0.3% இறங்கி 78 பாயிண்ட் நிஃப்டி டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஒரு ரெக்கவர் ஆகி பாசிட்டிவாக வரும்னு எதிர்பார்த்தது. பட் பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது. இதில் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் இன்னைக்கு இருந்த அளவுக்கு, அதாவது மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் இருந்த அளவுக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் இன்னைக்கு பையிங் பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். பேங்க் நிஃப்டி நியூட்ரலாக க்ளோஸ் ஆயிருக்கு, நிஃப்டி வீக்காக க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பிராட் மார்க்கெட்டில் அதிகமாக இறங்கியிருக்கிற இண்டெக்ஸ் நிஃப்டி தான். ஸோ நிஃப்டியில் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னே சொல்லலாம். 31 ஸ்டாக் இன்னைக்கு இறங்கியிருக்கு, 18 ஸ்டாக் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இல்லை டாப் லூசரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் தான் அதிகமாக டாமினேட் பண்ணியிருக்கு. அதாவது செல்லிங் ப்ரெஷர் எஸ்எல் டெக்னாலஜிஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் டாப் லூசரில் இருக்குது. அதே போல் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் வந்து 1% கிட்ட இறங்கியிருக்கு. ஃபார்மாவில் ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக் சன்ஃபார்மா 2% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. அதே போல் எஃப்எம்சிஜியில் ஐடிசி இன்னைக்கு நியர்லி 2% கிட்ட இறங்கியிருக்கு. இன்னொரு பக்கம் அதிகமாக டாப் கெய்னரில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் மெட்டல் ஸ்டாக்ஸ் டாமினேட் பண்ணியிருக்கு. ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல் இந்த 2 ஸ்டாக்கும் மோர் தென் 1 to 2% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் ஓப்பனிங்ல இருந்தே பாசிட்டிவாக இருந்தது. நான் என்னோட டெலகிராம் குரூப்லையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் சேனலில். HDFC லைஃப் இன்சூரன்ஸ் மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓஎன்ஜிசி இன்னைக்கு நியர்லி 1% கிட்ட இன்னைக்கு பாசிட்டிவ். அதாவது வின்ஃபால் டேக்ஸை 0 பண்ணியிருக்கிறாங்க. கவர்மெண்ட்டோட இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஓஎன்ஜிசிக்கு இன்னைக்கு கை கொடுத்தது. பட் ஆனால் ரிலையன்ஸு, ஐஓசி இது எதுவுமே பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ஆக்சிஸ் பேங்க் பிரைவேட் செக்டார் பேங்க்ல இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. நியர்லி 0.8% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஐடி செக்டார் இப்போ ஃபர்ஸ்ட் செக்டார்ல அதிகமாக இன்க்ரீஸ் ஆன இண்டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய அளவுக்கு கை கொடுத்தது பாசிட்டிவ் சைட்னா மெட்டல் இண்டெக்ஸ். ஏன்னா லாஸ்ட் வீக் ரொம்ப ஸ்ட்ரகிளான மெட்டல் இண்டெக்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. மோர் தென் 1% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. அதை தாண்டி ரியல்டி ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக். முக்கியமாக செகண்ட் ஹாஃப்ல தான் ரியல்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 10 ஸ்டாக்ல 6 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவ், 4 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓப்ரை ரியாலிட்டி, காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபோனிக்ஸ் லிமிடெட், டிஎல்எஃப் இந்த ஸ்டாக்ஸ் இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இதில் நம்ம ரியல்டியை தவிர்த்து பார்க்குறோம் அப்படின்னா மெட்டலில் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக் இருந்தது. இதில் இன்னைக்கு இந்துஸ்தான் காப்பர் தான் லீட் பண்ணியிருக்கு. 8% கிட்ட இன்னைக்கு பாசிட்டிவ். காப்பர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, புரோக்கரேஜோட அப்டேட் இதெல்லாமே இன்னைக்கு கை கொடுத்துருக்கு. அதே போல் நால்கோ 3%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்பெனியோட கைடன்ஸ் ரிப்போர்ட் ஒரு கை கொடுத்தது, புரோக்கரேஜோட அப்டேட்டும் பாசிட்டிவ் ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. செயில், ஜிண்டால் ஸ்டீல், ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் 1 to 2% இன்னைக்கு
பாசிட்டிவாக இருந்தது. மெட்டல் அதுக்கப்புறம் ரியல்டி இதை ரெண்டு தவிர்த்து மற்ற எந்த இண்டெக்ஸும் மோர் தென் 1% இன்னைக்கு பாசிட்டிவாக ரைஸ் ஆகல. அதே மாதிரி அதிகமாக ஃபால் ஆன இண்டெக்ஸ்னா மோர் தென் 1% வந்து ரெண்டு இண்டெக்ஸ், ஒன்று எஃப்எம்சிஜி, இன்னொன்று ஐடி. ஸோ எஃப்எம்சிஜி நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் எஃப்எம்சிஜியில் ரொம்ப அதிகமாக இருந்தது. நெஸ்லே இந்தியா, ஐடிசி, மேரிகோ, HUL இந்த ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப வீக்னஸ் அதிகமாக இருந்தது. பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 14 ஸ்டாக்ல 8 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவ். இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு டாப் லூசராக க்ளோஸ் ஆயிருக்கு, மோர் தென் 1%. அதே போல் பேங்க் நிஃப்டியில் பாசிட்டிவ் சைடில் எஸ் பேங்க் வந்து இன்னைக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. இந்துஸ்தான் காப்பர் ஸ்மால் கேப்ல இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு. இதை தவிர GPIL, ஐநாக்ஸ் வின், நெட்வெப், நூவாமா இந்த ஸ்டாக்ஸ்லாம் 3-6% வரைக்கும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு ஒரு அவுட் பர்ஃபார்மிங் இண்டெக்ஸ் ப்ராட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அதிகமாக இறங்குனதுன்னு பார்க்கும்போது டாடா டெக்னாலஜி ஸ்மால் கேப்ல அதிகமாக இருக்கு. லால்பத் லேப், 5 ஸ்டார் ஃபினான்ஸ், கிளாண்ட் ஃபார்மா இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு வீக்காக க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜியில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 ஸ்டாக்ல 10 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 5 ஸ்டாக் மட்டுமே இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. இல்லை இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, மிட் கேப் வந்து நியூட்ரலாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மிட் கேப்ல இன்னைக்கு அதிகமாக ஃபால் ஆனது ஓல்டாஸ். குவார்ட்டர்லி ரிசல்ட், புரோக்கரேஜோட அப்டேட் இது எல்லாமே பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸ்ல மேனேஜ்மெண்டோட கமெண்ட்ரியும் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணல. 4% இன்னைக்கு மிட் கேப்ல டாப் லூசராக முடிஞ்சிருக்கு. ஓல்டாஸோட இம்பாக்ட் எல்ஜி இந்தியாவும் நியர்லி 4%. ஏன்னா லாஸ்ட் வீக் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆன இந்த ஸ்டாக் இன்னைக்கு 4% இறங்கியிருக்கு. BSE லிமிடெட் ஆக்சுவலாக புரோக்கரேஜோட அப்டேட் ஒரு முக்கியமான ரீசன் இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஃபால் ஆகிறதுக்கு. ஓவராலாக மார்க்கெட் ரிலையன்ஸுக்கும் ரோல்ஸ் ராய்ஸ்க்குமான பார்ட்னர்ஷிப் டீல் இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஐடி ஸ்டாக்ஸோட ப்ரெஷர் ரெண்டாவது. சுகர் ஸ்டாக்ஸில் ஒரு சடன் ராலி. பல்ராம்பூர் சின்னி, திருவேணி இன்ஜினியரிங், ரேணுகா, தாம்பூர் சுகர் எல்லாமே நியர்லி 4-5% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காப்பர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது. காப்பர் ரிலேட்டட் கம்பெனிஸ், அதாவது இந்துஸ்தான் காப்பர், கேபிள் அண்ட் ஒயர் ஸ்டாக்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் இருந்தது. இது வரப்போகிற அடுத்தடுத்த செஷன்லேயே நம்ம கவனிக்கலாம். L&T 15,000 கோடிக்கு அதிகமான ஒரு மெகா ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு நியூஸ் வரப்போகிற அடுத்த செஷனில் நம்ம கவனிக்கலாம். ஜாகில் ப்ரீபெய்ட் 20% ஒரு பெரிய கிராஷ் இந்த ஸ்டாக் ஒரே நாளில். செல்லிங் ப்ரெஷர், வால்யூம் ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேஜில் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட் ஒரு காரணம். அதே போல் ஓப்பனிங்கில் 10%க்கு மேலே இன்னைக்கு ஒரு மார்னிங் செஷனில் கொடுத்த ரேலி, பூர்வாங்கரா டபுள் டிஜிட் ரேலி இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மொமெண்டம். ஜி என்டர்டைன்மெண்ட்க்கு முக்கியமான செபி சாட்டோட டெவலப்மெண்ட், அதாவது செபி சாட்டோட தீர்ப்புக்கு அகைன்ஸ்டா மேல்முறையீடு போறாங்களா இல்லையான்றதுல ஒரு கொஸ்டின் மார்க். அது வந்து ஜீலுக்கு இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, Q1 ரிசல்ட் ஓவரால் மார்க்கெட்ல எல்லா கம்பெனிஸும் கொடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட். ஸோ இப்போ இந்த ரிசல்ட் மொத்தமாக நம்ம பார்க்கும்போது எதிர்பார்த்ததை விட பெட்டரா இருக்கு அப்படின்றது முதல் விஷயம். ரெண்டாவது, மிட் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ்க்கு இது பெரிய அளவுக்கு கை கொடுத்துருக்கு. அதனால தான் இந்த ரெண்டு இண்டெக்ஸ் ஸ்டில் இன்னொரு ரெக்கார்ட் ஹைக்கு நியர்லியே ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது ஒரு பெரிய பிக் பாசிட்டிவ் நியர் டேர்முக்கு. இதனால என்ன நம்ம கவனிக்கலாம் ஆஸ் இன்வெஸ்டரா அப்படின்னா, ஸ்டாக் செலக்டிவா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுல நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக் இப்போ எந்தெந்த செக்டார்ல இம்பாக்ட் அதிகமா இருக்கும். மெட்டல் செக்டார் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு வீக்னஸ்ல இருந்து. ஐடி செக்டார் அகைன் ஒரு வீக்னஸ் கிரியேட் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் கேபிள் அண்ட் ஒயர் கம்பெனிஸும் சுகர் ஸ்டாக்ஸும் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. ரிலையன்ஸோட மார்க்கெட் ரெக்கவரி தான். வீக்கா இருந்த நிஃப்டி கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சு. பட் அது முடிவில் கை கொடுக்கல அப்படின்றது இன்னொரு பக்கம் இருந்தாலும், ரிலையன்ஸ் வரப்போற அடுத்த செஷனுக்கு நம்ம வாட்ச் பண்ணலாம். சுகர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு மும்பையில் சுகர் பிரைஸ் நியர்லி 5,000 ரூபா அளவுக்கு குவிண்டாலுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு முக்கியமான ரீசன். காப்பர் பிரைஸ் ரெக்கார்ட் ஹை. மெட்டல் ஸ்டாக்ஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணலாம். இதை தாண்டி BSE ஜெஃப்ரீஸோட ஃபர்ஸ்ட் டவுன் கிரேட் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 16% டார்கெட் ப்ரைஸை குறைச்சி டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறது. 2,940 டார்கெட்டை மாற்றிருக்கிறாங்க. ப்ரீவியஸ் டார்கெட் 3,520. ஸோ கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸுக்கு ரீரேட்டிங் என்றது இது ஒரு பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இம்பேக்டாக பார்க்க முடியுது. பட் பெரிய ஃபால்லேருந்து இந்த ஸ்டாக் கொஞ்சம் ரெக்கவர் ஆனாலும் பட் இருந்தும் நெகட்டிவாகவே இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நால்கோவோட கைடன்ஸ் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருந்தது. இன்னைக்கு இதை தாண்டி இன்னும் ஒரு சில ஸ்டாக்ஸோட ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கொச்சின் ஷிப்யார்டோட ரிசல்ட் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. ஓல்டாஸ் 4% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. குவாலிட்டி வால்ஸ் ரிசல்ட் நல்லா இருந்தது, 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெல்ட்ரைஸ் வந்து 8%
ஃபால் ஆயிருக்கு. பதாஞ்சலி வந்து நியூட்ரல் டு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்னைடர் எலக்ட்ரிக் 10% கிட்ட இறங்கியிருக்கு ரிசல்ட்னால. அதே போல அலுவாலியா கான்ட்ராக்ட் 5% கிட்ட ஃபால். டிஷ்மன் கார்போஜன் 7% கிட்ட இன்னைக்கு இறங்கியிருக்கு. வெள்ளிக்கிழமை ரிசல்ட் இம்பாக்ட் இருந்த டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் இன்னைக்கும் டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அசோக் லேலண்ட் அகைன் தொடர்ந்து ராலி கண்டினியூ ஆயிருக்கு. இன்னைக்கும் 4%. புரோக்கரேஜோட அப்டேட் ஒரு முக்கியமான ரீசன். இதை தாண்டி பிடிஎல்லோட ரிசல்ட் வெள்ளிக்கிழமை வந்தது, பட் இன்னைக்கு நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்துஸ்தான் பெட்ரோலியம் வெள்ளிக்கிழமை 5% கிட்ட ஃபால் ஆச்சு. இன்னைக்கும் நியர்லி 1% கிட்ட இறங்கியிருக்கு. ஸோ இதை தாண்டி இன்னைக்கு பிசிக்ஸ் வாலா ஒரு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். பஜாஜ் ஸ்டைல் ரீட்டைல் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லார்ஜ் டிரான்சாக்ஷன். அதே போல் எம்பசி RE80 நான் ஆல்ரெடி மார்னிங் டெலகிராம் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். லார்ஜ் பிளாக் டீல் இன்னைக்கு இருக்குது அப்படின்றது. மேபி நீங்கள் டெலகிராமில் இல்லைனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எம்பசி RE80யோட பிளாக் டீல்னால இன்னைக்கு 3% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஃபார்மாவில் 2 ஸ்டாக் நம்ம வாட்ச் பண்ணலாம். ஒன்று லூபின், இன்னொன்று ஆரோ ஃபார்மா. லூபின் பொறுத்த வரைக்கும் USFDAவோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க முக்கியமான ட்ரக்குக்கு. ஆரோ ஃபார்மாவோட இன்ஸ்பெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது அவங்களோட பிளான்ட்ல. USFDAவோட இன்ஸ்பெக்ஷன். இந்த 2 ஸ்டாக்கும் நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். அடுத்தது செம்ப்ரோ. ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்கு அதானி குரூப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. இந்த கம்பெனி லாஸ்ட் இயர் மோர் தென் 70% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வருஷமும் நியர்லி 70%. இன்னைக்கு மோர் தென் 2% கிட்ட பாசிட்டிவாக இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் தொடர்ந்து ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, கம்பெனியோட ஃபண்டமெண்டல் என்ன, டெக்னிக்கல் என்ன, இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாமா வேண்டாமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்க. இன்னைக்கு மால்பியோ டயக்னோஸ்டிக்ஸ்ன்ற ஒரு கம்பெனி IPOல லிஸ்டிங். இன்னைக்கு நியர்லி இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் ப்ரீமியம் லிஸ்டிங் இன்னைக்கு நடந்திருக்கு. ஜியோ பிளாக் ராக் மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ ரெகுலர் பிளானுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கிறாங்க. ஸோ AMC ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணலாம். கவர்மெண்ட் ஏர்ஃபேருக்கான பாலிசி ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஏர்ஃபேர், சுகர் பிரைசிங்கில் எக்ஸஸ் பேகேஜ் சார்ஜஸ் இது எல்லாத்தையும் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இப்போ நம்ம சுகர் கம்பெனிஸும் ஏவியேஷன் ஸ்டாக் இண்டிகோ, ஸ்பைஸ்ஜெட் நம்ம வாட்ச் பண்ணலாம். இதை தாண்டி அசோக் லேலண்ட் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுமான்றது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ காஷியஸாக நம்ம அப்ரோச் பண்ணலாம். லூபின், ஆரோ ஃபார்மா ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். ஏன்னா சன் ஃபார்மா மோர் தென் 2% இறங்கியும் இந்த 2 ஸ்டாக்கும் லூபினும் ஆரோ ஃபார்மாவும் நியூட்ரல் டு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆக்சுவலி லாஸ்ட் இந்த ஆகஸ்ட் 3 இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஒரு சிங்கிள் டேயில் மார்க்கெட் ஒரு ரெக்கவரி கொடுக்கல. க்ளோசிங் பேசிஸில் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுக்கல. பட் தொடர்ந்து ப்ரீவியஸ் லோயர் லோ உடைச்சிருக்கு. லோயர் ஹை மட்டுமே ஃபார்ம் ஆகுது, பட் ஹையர் ஹை ஃபார்ம் ஆகல. இது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட்டும் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவரால் ஒரு அன்சர்டனிட்டி நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது ஏஷியன் மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தோம், நம்ம மார்க்கெட் பெரிய அளவுக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இன்னொரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா 24,000 ஒரு சைக்காலஜிக்கல் லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் இந்த வாரத்துக்கு. ஆல்ரெடி நான் வீக்கெண்டில் நான் சண்டே அப்டேட் பண்ண வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 24,000 தான் இந்த வாரம் ரொம்ப குரூஷியல். ஃபர்ஸ்ட் நாளைக்கு இன்ட்ராடேன்னு எடுத்துக்கிட்டோம்னா 24,200 ஃபர்ஸ்ட் லெவல், 24,000 செகண்ட் லெவல். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 57,000 ரொம்ப ஒரு குரூஷியலான ஸ்டேஜ். இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, கடந்த ஒரு 8 to 9 செஷனோட லோவை இன்னைக்கு பேங்க் நிஃப்டி உடைச்சாலும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி நடந்திருக்கு. ஸோ பேங்க் ஸ்டாக்ஸ் ஸ்டில் இன்னும் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் தொடருமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க இந்த சேனல். மார்க்கெட் அப்டேட்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுறது, ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கும் ட்ரைனிங் செஷன் ஜாயின் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.